காவேரி நியூஸ் தொலைக்காட்சியின் திடல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நான் மீனா. விளையாட்டு உலகின் நிகழ்வுகளை இன்றைய திடல் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா இலங்கை இடையே நாளை 3வது டெஸ்ட் போட்டி. இலங்கை அணியை ஒயிட் வாஷ் செய்யும் முனைப்பில் இந்திய அணி. லண்டனில் களை கட்டும் உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடர். ஈட்டி எறிதல் பிரிவில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இந்திய வீரர் தவிந்தர் சிங். TNPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் ஆட்டம். வாழ்வா சாவா நிலையில் திருச்சி அணியை எதிர்கொள்கிறது காரைக்குடி அணி. இறுதிக்கட்டத்தில் ஜிகான் ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடர். இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி விஷ்ணுவர்தன் இணை இறுதிப் போட்டிக்கு தகுதி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. சொந்த மண்ணில் ஆறுதல் வெற்றி பெறும் முனைப்பில் காத்திருக்கிறது இலங்கை அணி. விராட் கோலி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது. இரு அணிகளுக்கு இடையிலான 3 டெஸ்ட் போட்டித் தொடரில் கோலில் நடைபெற்ற முதல் டெஸ்டில் 304 ரன் வித்தியாசத்திலும், கொழும்புவில் நடந்த 2வது டெஸ்டில் இன்னிங்ஸ் மற்றும் 53 ரன்கள் வித்தியாசத்திலும் இந்தியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இந்நிலையில் இரு அணிகள் மோதும் 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி பாலிகலேயில் நடைபெறவுள்ளது. இந்த டெஸ்டிலும் வென்று இந்திய அணி ஹாட்ரிக் சாதனை புரியுமா என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர். பேட்டிங் மற்றும் பந்துவீச்சில் சம பலத்துடன் திகழும் இந்திய அணி இந்த டெஸ்டிலும் வெற்றி பெற காத்திருக்கிறது. பேட்டிங்கில் தவான், புஜாரா, ரஹானே, கோலி என வீரர்கள் அணிக்கு பக்கபலமாக திகழ்கின்றனர். இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் எதிரணி வீரரை தாக்கும் விதத்தில் பந்து வீசியதற்காக ஜடேஜா 3வது போட்டியில் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவருக்கு பதிலாக ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேல் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மேலும் அக்ஷர் பட்டேல் முதல் முறையாக டெஸ்டில் ஆடுவாரா அல்லது குல்தீப் யாதவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கு விளையாடுற வாய்ப்பு கிடைச்சது மகிழ்ச்சியா இருக்கு. ஸ்ரீலங்கால விளையாடுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாரும் கண்டிப்பா வின் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அதான் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. சுழற்பந்து வீச்சில் அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக அஸ்வின் இருக்கிறார். அவர் 2 டெஸ்ட் போட்டியிலும் சேர்த்து 11 விக்கெட் எடுத்துள்ளார். முகமது ஷமி, உமேஷ் யாதவ் ஆகியோர் வேகப்பந்தில் மிரட்டி வருகின்றனர். இலங்கை அணியை பொறுத்தவரை சொந்த மண்ணில் ஆறுதல் வெற்றி பெற போராட வேண்டியுள்ளது. தொடரை முழுமையாக இழக்காமல் இருக்கும் வகையில் இலங்கை அணி வீரர்கள் வெற்றிக்காக கடுமையாக போராடுவார்கள். முன்னணி சுழற்பந்து வீரரான ஹெராத் காயத்தால் விலகியது இலங்கை அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. இருப்பினும் பேட்டிங்கில் கருணாரத்னே, குஷால் மெண்டிஸ் ஆகியோரும், பந்துவீச்சில் பிரதீப்பும் நல்ல நிலையில் உள்ளனர். இரு அணிகளும் மோதிய 40 டெஸ்ட் போட்டிகளில் இந்தியா 18 டெஸ்டிலும் இலங்கை 7 டெஸ்டிலும் வெற்றி பெற்றுள்ளன. 15 டெஸ்ட் டிராவில் முடிவடைந்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலேயே டெஸ்ட் தொடர் முடிந்த பின் இரு அணிகளுக்கும் இடையிலான 5 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெறவுள்ளது. இதில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களான ஜடேஜா மற்றும் அஸ்வினுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் அபார வெற்றி பெற்றது இந்திய அணி. இந்நிலையில் 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி பலகிலேயில் நாளை தொடங்க உள்ளது. டெஸ்ட் தொடர் நிறைவடைந்ததும் இந்திய அணி இலங்கைக்கு எதிராக 5 ஒருநாள் போட்டி மற்றும் ஒரு 20 ஓவர் போட்டியில் விளையாட உள்ளது. இரு அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் போட்டி வரும் 20ஆம் தேதி தம்புலாவில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் விளையாட உள்ள இந்திய அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அணி தேர்வுக்குழு தலைவர் MSK பிரசாத் இலங்கையில் இருக்கிறார். தேர்வுக்குழு உறுப்பினர் தேவங்காந்தி தென்னாப்பிரிக்காவில் இந்திய ஏ அணியின் செயல்பாடுகளை கவனித்து வருகிறார். மற்றொரு தேர்வுக்குழு உறுப்பினர் சரந்தீப் சிங்குடன் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் கலந்து ஆலோசித்து அணியை தேர்வு செய்துள்ளனர். சமீப காலமாக இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் ஜடேஜாவும் அஸ்வினும் நிறைய போட்டிகளில் விளையாடி வருவதால் ஒருநாள் தொடரில் அவர்களுக்கு ஓய்வளிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3வது டெஸ்ட் போட்டியில் ஏற்கனவே ஜடேஜா விளையாடவில்லை. அவர்களுக்கு பதிலாக சாஹல், அக்ஷர் பட்டேல், ஆல்ரவுண்டர் குணால் பாண்டியா ஆகியோரில் இருவர் சேர்க்கப்பட வாய்ப்புள்ளதாக அணி தேர்வு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யார்கர் புயல் பும்ரா அணிக்கு திரும்புவது அணிக்கு பக்கபலமாக பார்க்கப்படுகிறது.
மிகவும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் நாளை இந்தியா இலங்கை 3வது டெஸ்ட் தொடர் நடைபெறவுள்ள நிலையில் டெஸ்ட் அரங்கில் அதிக முறை 600 ரன்கள் எடுத்த ஆஸ்திரேலிய அணியின் சாதனையை கோலி தலைமையிலான இந்திய அணி விரைவில் தகர்க்குமா எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய கிரிக்கெட் அணியை பொறுத்தவரை பேட்டிங்கில் பலம் வாய்ந்தது. டெஸ்ட் போட்டிகளில் தனியாக சொல்ல தேவையில்லை. எளிதாக இந்திய வீரர்கள் இமாலய ரன்களை குவிப்பர். அண்மை காலமாக கோஹ்லி தலைமையிலான இந்திய அணி டெஸ்ட் அரங்கில் 500-600 ரன்களை சாதாரணமாக எட்டுகிறது. தற்போதைய இலங்கை தொடரில் காலையில் நடைபெற்ற முதல் டெஸ்டில் இந்திய அணி 600 ரன்கள் எடுத்தது. கொழும்புவில் நடைபெற்ற 2வது டெஸ்ட் போட்டியில் 622 ரன்கள் எடுத்தது. இதுவரை சர்வதேச டெஸ்ட் அரங்கில் இந்திய அணி மொத்தம் 29 முறை 600க்கும் மேல் ரன் குவித்துள்ளது. இந்த வரிசையில் ஆஸ்திரேலிய அணி 32 முறை 600 ரன்களுக்கும் மேல் எடுத்து முதலிடத்தில் உள்ளது. இந்த சாதனையை எட்ட இந்திய அணி இன்னும் 3 முறை மட்டுமே 600 ரன்களுக்கும் மேல் எடுக்க வேண்டும். இதுகுறித்து பேசிய பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி, டெஸ்ட் அரங்கில் அதிக முறை 600 ரன்களை எட்டிய ஆஸ்திரேலியாவின் சாதனையை இந்திய அணியால் எட்ட முடியும் என்றும் இந்த ஆண்டே நடக்கலாம் என்றும் கூறியுள்ளார். தற்போதைய நிலையில் டெஸ்ட் அரங்கில் நம்பர் 1 அணியாக இந்தியா உள்ளது. அத்துடன் சொந்த மண்ணில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இலங்கை தொடரை அடுத்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இலங்கை ஆகிய அணிகள் இந்தியா வரவுள்ளன. இதனால் இந்தியா தொடர்ந்து சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தினால் ஆஸ்திரேலியாவின் சாதனையை விரைவில் தகர்க்கும் வாய்ப்புள்ளது. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் நேற்றைய மதுரை மற்றும் கோவை அணிகளுக்கு இடையிலான லீக் ஆட்டம் மழையின் காரணமாக ரத்து செய்யப்பட்டது. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் 2வது சீசன் சென்னை, நெல்லை, நத்தம் ஆகிய நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று நத்தம் என்பிஆர் கல்லூரி மைதானத்தில் நடைபெற இருந்த 23வது லீக் ஆட்டத்தில் மதுரை, கோவை அணிகள் மோதுவதாக இருந்தது. ஆனால் மாலையில் இருந்தே பலத்த மழை பெய்தது. தொடர்ந்து மழை பெய்ததால் இந்த ஆட்டம் ஒரு பந்து கூட வீசப்படாமல் கைவிடப்பட்டது. இதையடுத்து இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி பகிர்ந்து அளிக்கப்பட்டது. தொடரில் இதுவரை எந்த வெற்றியும் பெறாத மதுரை அணிக்கு ஆட்டம் கைவிடப்பட்டதால் முதன்முறையாக ஒரு புள்ளி கிடைத்துள்ளது. இந்த சீசனில் மழையால் ஆட்டம் ரத்தானது 2வது முறையாகும். ஏற்கனவே திண்டுக்கல், கோவை அணிகள் இடையிலான ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டிருந்தது. இதனையடுத்து புக் மை ஷோவில் டிக்கெட்டுகள் பெற்ற ரசிகர்கள் எந்த வழியாக பணம் செலுத்தினார்களோ அதே வழியிலேயே அவர்களது முழு பணமும் திருப்பி அளிக்கப்படும் என்றும் இந்த பணம் 7 நாட்களுக்குள் வழங்கப்படும் என்றும் டிஎன்பிஎல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் விற்பனை மையத்தில் டிக்கெட்டுகள் பெற்ற பார்வையாளர்கள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திண்டுக்கல்லில் உள்ள என்பிஆர் கல்லூரி அலுவலகத்தில் காலை 10 மணி முதல் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று எந்தெந்த அணிகள் மோதுகின்றன என்பதை இப்போது பார்க்கலாம். இன்று நடைபெறவுள்ள 24வது லீக் ஆட்டத்தில் காரைக்குடி மற்றும் திருச்சி அணிகள் மோத உள்ளன. இந்த ஆட்டம் நத்தம் என்பிஆர் கல்லூரி மைதானத்தில் இரவு 7:15 மணிக்கு நடைபெறவுள்ளது. காரைக்குடி அணியை பொறுத்தவரை இந்த ஆட்டம் அந்த அணிக்கு கடைசி லீக் ஆட்டமாகும். 6 ஆட்டங்களில் விளையாடி 3 வெற்றி 3 தோல்வி என 6 புள்ளிகளுடன் 4வது இடத்தில் உள்ளது. அந்த அணி இன்றைய ஆட்டத்தில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திலும் உள்ளது. இன்றைய ஆட்டத்தில் காரைக்குடி அணி வெற்றி பெறும் பட்சத்தில் அந்த அணிக்கு பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பு பிரகாசமாகும் என்பதால் இன்றைய ஆட்டம் அந்த அணிக்கு வாழ்வா சாவா என்ற நிலையிலேயே உள்ளது. அதே சமயம் திருச்சி அணியை பொறுத்தவரை 5 ஆட்டங்களில் விளையாடி 1 வெற்றியை மட்டுமே பதிவு செய்துள்ளது. அந்த அணி இன்றைய ஆட்டத்தில் வெற்றி பெற்றால் கூட பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வாய்ப்பில்லை. அண்மையில் இங்கிலாந்தில் மகளிர் உலகக்கோப்பை தொடர் நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் மகளிர் உலகக்கோப்பைக்கான பார்வையாளர்கள் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. அண்மையில் 2017 மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் லண்டனில் நடைபெற்றது. அதில் இறுதிப் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி இங்கிலாந்து அணி கோப்பையை வென்றது. இந்நிலையில் உலகக்கோப்பை குறித்து செய்திகளை பார்வையிட்டவர்களின் விவரத்தை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. மகளிர் உலகக்கோப்பை போட்டியை 180 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்துள்ளனர். இது கடந்த 2013ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 300% அதிகரித்துள்ளது. அத்துடன் உலக அளவில் பல்வேறு இடங்களில் பார்வையாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக கூடியுள்ளனர். ஐசிசி சமூக வலைதள வீடியோக்கள் 100 மில்லியன் பார்வையாளர்களை பெற்றுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை இந்த தொடரை 156 மில்லியன் பார்வையாளர்கள் பார்த்துள்ளனர். அதில் கிராமப்புறங்களில் 8 மில்லியன் பேரும் இறுதிப் போட்டியை மட்டும் 126 மில்லியன் பேரும் பார்த்து ரசித்துள்ளனர்.
இதன் மூலம் இந்திய பார்வையாளர்களின் எண்ணிக்கை 500% அதிகரித்துள்ளது. அதேபோல் போட்டி நடைபெற்ற இங்கிலாந்தில் கடந்த முறையை விட 300% அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் 131% அதிகரித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் பார்வையாளர்கள் எண்ணிக்கை 861% அதிகரித்துள்ளது. இந்த தொடரில் முதல் முறையாக அந்நாட்டு அணி அரையிறுதி வரை முன்னேறியது. ட்விட்டரிலும் மகளிர் உலகக்கோப்பை பற்றிய தகவல்கள் அதிகமாக பகிரப்பட்டுள்ளன. #WWC17 என்ற ஹேஷ்டேக்குடன் அதிகமான ட்வீட்டுகள் பதிவிடப்பட்டுள்ளன. மகளிர் உலகக்கோப்பை குறித்து சுமார் 1 மில்லியன் ட்வீட்டுகள் பதிவிடப்பட்டுள்ளன. அதேபோல் இந்த தொடர் நடைபெற்ற 4 வாரங்களில் 50,000 கட்டுரைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதில் அதிகபட்சமாக இந்தியாவில் மட்டும் 16,000 கட்டுரைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதுகுறித்து ICC சார்பில் மகிழ்ச்சி தெரிவித்து அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. லண்டனில் உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடர் களை கட்டி வருகின்றது. இதில் ஆடவர் பிரிவு ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் தவீந்தர் சிங் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தியுள்ளார். உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடர் லண்டனில் நடைபெற்று வருகிறது. இதில் 25 வீரர் வீராங்கனைகளுடன் களமிறங்கிய இந்திய அணி இதுவரை தொடரில் ஒரு பதக்கத்தை கூட வெல்லவில்லை. தகுதிச் சுற்றுக்களை தாண்டி இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவதே மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஆடவருக்கான ஈட்டி எறிதல் பிரிவு தகுதிச் சுற்று ஆட்டம் நடைபெற்றது. இதில் உலக சாதனை படைத்த 19 வயதான ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா மீதே அனைவரது பார்வையும் இருந்தது. தகுதிச் சுற்றில் முதல் வாய்ப்பில் எறிந்த நீரஜ் 82.26 மீட்டர் தூரம் எறிந்தார். மூன்றாவது வாய்ப்பில் 80.54 மீட்டர் தூரம் எறிந்த நீரஜ் சோப்ரா தகுதிச் சுற்றில் தோல்வியடைந்து வெளியேறினார். இருப்பினும் மறுபுறம் தோள்பட்டை காயத்திலிருந்து மீண்ட மற்றொரு இந்திய வீரர் தவீந்தர் சிங் தகுதிச் சுற்றில் நேர்த்தியாக விளையாடினார். முதல் வாய்ப்பில் 82.22 மீட்டர் எறிந்த தவீந்தர் இரண்டாவது வாய்ப்பில் 82.14 மீட்டர் எறிந்தார். மூன்றாவது மற்றும் கடைசி வாய்ப்பில் அபாரமாக செயல்பட்ட தவீந்தர் சிங் 84.22 மீட்டர் எறிந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இதன் மூலம் உலக தடகள வரலாற்றில் ஈட்டி எறிதல் பிரிவில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார் தவீந்தர் சிங். இறுதிப் போட்டி 6 சுற்றுகளாக நடைபெறவுள்ளது. 13 வீரர்களுடன் பலப்பரீட்சை நடத்த உள்ள தவீந்தர் சிங் பதக்கம் வெல்வாரா என ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. நடப்பு உலகத் தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி உள்ள தவீந்தர் சிங் இந்தியாவிற்கு முதல் பதக்கத்தை பெற்றுத்தந்து புதிய வரலாறு படைக்க காத்திருக்கிறார். யூரோ கோப்பை ஹாக்கி தொடரில் பெல்ஜியம் அணிக்கு எதிரான 2வது லீக் ஆட்டத்தில் இந்திய அணி தோல்வியை தழுவியது. ஆடவருக்கான யூரோப் ஹாக்கி தொடர் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் நடைபெறுகிறது. இதில் இந்தியா, பெல்ஜியம், நெதர்லாந்து, ஆஸ்திரியா ஆகிய 4 அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. 5 ஆட்டங்களில் விளையாடவுள்ள இந்திய அணி தனது பெல்ஜியம் அணிக்கு எதிரான தொடக்க ஆட்டத்தில் தோல்வியடைந்தது. இந்நிலையில் இரு அணிகளுக்கு இடையிலான 2வது போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெறும் முனைப்புடன் இந்திய வீரர்கள் களமிறங்கினர். ஆட்டம் தொடங்கிய 4வது நிமிடத்திலேயே நேர்த்தியாக விளையாடிய இந்திய வீரர் அர்மான் தனது அணிக்கான கோலை அடித்தார். இதன் மூலம் இந்திய அணி முன்னிலை பெற்றது. பதிலுக்கு 9வது நிமிடத்தில் பெல்ஜியம் வீரர் கோல் அடித்தார். தொடர்ந்து 20வது நிமிடத்தில் பெல்ஜியம் அணி வீரர் லோய்க் லூய்பெர்ட் கோல் அடித்தார். மேலும் 30வது நிமிடத்தில் பெல்ஜியம் வீரர் கோல் அடிக்க அந்த அணி முன்னிலை பெற்றது. பின் ஆட்டத்தில் அடுத்து கோல் அடிக்க முயன்ற இந்திய வீரர்களின் கோல் முயற்சி தோல்வியிலேயே முடிந்தது. முடிவில் 1-3 என்ற கோல் கணக்கில் இந்திய அணி தோல்வியடைந்தது. இந்த ஆட்டத்தில் இந்திய வீரர் சிங்லசேனா சிங் விளையாடியதன் மூலம் 150 சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ளார். இந்திய அணி தனது அடுத்த ஆட்டத்தில் நெதர்லாந்தை எதிர்த்து வரும் 13ஆம் தேதி விளையாட உள்ளது. ரோஜர்ஸ் கோப்பை சர்வதேச டென்னிஸ் தொடரில் ஆடவர் 3வது சுற்றில் முன்னணி வீரரான ரஃபேல் நடால் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். அதே சமயம் ஜினான் ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரில் இந்திய இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது.
கனடாவின் மான்ட்ரியல் நகரில் ரோஜர்ஸ் கோப்பை சர்வதேச டென்னிஸ் தொடர் நடைபெறுகிறது. அமெரிக்க ஓபன் தொடருக்கு முன்னோட்டமாக நடத்தப்படும் இந்த தொடரில் முன்னணி வீரர் வீராங்கனைகள் விளையாடி வருகின்றனர். இதன் ஆடவர் ஒற்றையர் பிரிவு 3வது சுற்றில் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் உள்ளூர் வீரர் டெனிஸுடன் மோதினார். இந்த ஆட்டத்தில் முதல் செட்டை 6-3 என்ற கணக்கில் நடால் கைப்பற்றினார். இரண்டாவது செட்டில் நடாலை பின்னுக்கு தள்ளிய டெனிஸ் அந்த செட்டை 6-4 என்று தனதாக்கி ஆட்டத்தை சமன்படுத்தினார். இரு வீரர்களுக்கும் இடையிலான 3வது செட் ஆட்டம் விறுவிறுப்படைந்தது. நடாலுக்கு சமபலத்துடன் விளையாடிய டெனிஸ் புள்ளிகளை குவித்தார். இதனால் 3வது செட் டை பிரேக்கர் வரை சென்றது. அந்த செட்டில் போராடிய நடால் 6-7 என தவறவிட்டு அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறினார். மற்றொரு ஆட்டத்தில் சுவிஸ் வீரர் ரோஜர் ஃபெடரர் ஸ்பெயின் வீரர் டேவிட் ஃபெரரை எதிர்த்து விளையாடினார். இந்த ஆட்டத்தில் முதல் செட்டை 4-6 என ஃபெடரர் தவறவிட்டார். இரண்டாவது செட்டில் எழுச்சி பெற்ற ஃபெடரர் அந்த செட்டை 6-4 என தனதாக்கினார். தொடர்ந்து 3வது செட்டிலும் தனது அனுபவ ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஃபெடரர் அந்த செட்டில் ஃபெரரை புள்ளிகள் குவிக்க விடாமல் தடுத்து 6-2 என தனதாக்கி காலிறுதிக்கு முன்னேறினார். இதேபோல் ஸ்பெயின் வீரர் ரோபர்டோ பட்டிஸ்டா ஐகெட் பிரான்ஸ் வீரர் மான்ஃபில்ஸை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்தினார். இந்த ஆட்டத்தில் 4-6 என முதல் செட்டை ரோபர்டோ தவறவிட்டார். அடுத்தடுத்த செட்களில் நேர்த்தியாக விளையாடிய அவர் 7-6, 7-6 என தனதாக்கி வெற்றி பெற்றார். ஜினான் ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடர் சீனாவில் நடைபெற்று வருகிறது. இதன் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி விஷ்ணுவர்தன் இணை தைவானின் சென் சூ ஹுவானியை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்தியது. இந்த ஆட்டத்தில் 6-4 என முதல் செட்டை இந்திய இணை எளிதாக கைப்பற்றியது. இருப்பினும் இரண்டாவது செட்டை 3-6 என தவறவிட்டது. 3வது செட் ஆட்டம் விறுவிறுப்படைந்தது. இரு அணி வீரர்களும் மாறி மாறி புள்ளிகளை குவிக்கும் முடிவில் 10-5 என்ற கணக்கில் இந்திய இணை தனதாக்கி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. ப்ரோ கபடி லீக் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் களைகட்டி வருகின்றது. இதில் சென்னையை தலைமையிடமாக கொண்ட தமிழ் தலைவாஸ் அணி தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. ப்ரோ கபடி லீக் தொடரில் நாக்பூரில் நடைபெற்ற 22வது லீக் ஆட்டத்தில் குரூப் பி பிரிவில் இடம்பெற்றுள்ள தமிழ் தலைவாஸ் அணி பெங்களூரு புல்ஸ் அணியை எதிர்கொண்டது. இதுவரை நடைபெற்ற 2 போட்டிகளிலும் வெற்றி பெறாத தமிழ் தலைவாஸ் முதல் வெற்றியை பதிவு செய்ய ஆரம்பத்திலிருந்தே அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. விரைவாக புள்ளிகளை குவித்த தமிழ் தலைவாஸ் அணியினர் முதல் பாதி முடிவில் 12-8 என முன்னிலை பெற்றனர். இரண்டாவது பாதியிலும் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திய தமிழ் தலைவாஸ் அணி வீரர்கள் ரைடுகள் மூலம் மட்டும் 15 புள்ளிகளை குவித்துள்ளனர். அத்துடன் 10 டேக்கில் புள்ளிகள் எடுத்து வெற்றியை உறுதி செய்தனர். முடிவில் தமிழ் தலைவாஸ் அணி 29-24 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றியை வசப்படுத்தினர். இதன் மூலம் நடப்பு தொடரில் தமிழ் தலைவாஸ் அணி முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதில் பிரபஞ்சன் 18 முறை ரைடு சென்று 6 புள்ளிகளை பெற்றுத்தந்து வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினார். அமித் ஹூடா 4 வீரர்களை பிடித்து அணியின் புள்ளி கணக்கை உயர்த்தினார். இதற்கு முன் நடைபெற்ற 21வது லீக் ஆட்டத்தில் புனே அணியை 30-28 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி ஜெய்ப்பூர் அணி முதல் வெற்றியை பதிவு செய்தது. ப்ரோ கபடி லீக் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் குஜராத் மற்றும் மும்பை அணிகள் மோத உள்ளன. இந்த ஆட்டம் அகமதாபாத்தில் இரவு 8 மணிக்கு தொடங்க உள்ளது. 3 ஆட்டங்களில் விளையாடியுள்ள மும்பை அணி 2 வெற்றி 1 தோல்வி என 10 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளது. குஜராத் அணியை பொறுத்தவரை 3 ஆட்டங்களில் விளையாடி 1 வெற்றி 1 தோல்வி 1 ஆட்டம் சமன் என 8 புள்ளிகளுடன் 4வது இடத்தில் உள்ளது. தற்பொழுது லீக் சுற்றுகள் நடைபெற்று வருவதால் புள்ளிப்பட்டியலில் முன்னேற்றம் காண இரு அணிகளும் இன்றைய ஆட்டத்தில் வெற்றி பெறும் முனைப்பில் உள்ளன. செய்திகளை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் விளையாட்டு தொடர்பான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சங்கரவடிவு. வணக்கம். இன்றைய தினம் சமூக வலைத்தளங்களில் விளையாட்டு தொடர்பாக சுவாரஸ்யமா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைய தினம் 2012 நடைபெற்ற ஒலிம்பிக் தொடரில் இந்திய வீரரான யோகேஸ்வர் தத் வெண்கல பதக்கம் வென்று சாதனையை படைச்சாரு. ஸோ இவருடைய புகைப்படங்கள் இன்னைக்கு அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. 60 கிலோ எடை பிரிவில் கலந்துகிட்ட இவர் இந்த சாதனையை படைச்சாருன்றது குறிப்பிடத்தகுந்த விஷயமா இருக்கு.
இந்திய அணியினருக்கு டெஸ்ட் தொடர் முடிஞ்சாச்சு. ரொம்பவும் பிஸியா இருந்த இந்திய அணியினர் இப்போ அதுக்கு அடுத்ததாக ஒன் டே மேட்சுக்காக எல்லாருமே பயிற்சி பெற்றுட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்திய வீரரான சுரேஷ் ரெய்னா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல டோனி கூட இருக்கிற புகைப்படத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம டோனி தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருக்காரு. அவர் தான் என்னோட மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு. இந்த புகைப்படம் இதற்கு முன்னதாக 2 பேருமே ஒன் டே மேட்ச்ல கலந்துக்கிட்டப்ப எடுத்த புகைப்படம்ன்றது குறிப்பிடத்தகுந்தது. இது இப்போ அதிகமா ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. இன்றைய தினம் 2008 நடைபெற்ற ஒலிம்பிக் தொடரில் இந்திய வீரரான அபினவ் பிந்த்ரா வெற்றி பெற்றாரு. அது மட்டும் இல்லாம அன்றைய தினம் இவர் துப்பாக்கி சுடுதல் பிரிவுல இந்தியாவுக்காக சாதனை படைச்சு விளையாட்டு துறையிலேயே ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை வந்து படைச்சிருந்தாரு. சோ அந்த வகையில இந்த புகைப்படம் இன்னைக்கு அதிகமா ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. நேற்று நடைபெற்ற டென்னிஸ் தொடரில் எல்லாருமே வந்து அவளை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ரஃபேல் நடால் எப்படி விளையாடுவார்னு சொல்லிட்டு. இந்த போட்டியில 18 வயசான டேனிஷ் ஷபோவோவை ரஃபேல் நடால் வந்து வின் பண்ண முடியாம போயிருச்சு. ரஃபேல் நடால் நேற்றைய போட்டியில வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு. எனினும் இவருக்கு எதிராக விளையாடின ஆட்டக்காரர் 18 வயசானவர்ன்றது குறிப்பிடத்தகுந்த விஷயமா இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த வீடியோவை இன்னைக்கு அதிகமா டென்னிஸ் வீரர்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கௌதம் கம்பீர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காரு. ஆகஸ்ட் 15th சுதந்திர தினம் கொண்டாடப்பட இருக்கிறது. அந்த நிலையில ஒரு சின்ன பையன் சாலை ஓரத்துல தேசிய கொடியை விக்கிற மாதிரியான புகைப்படத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த பதிவையும் போட்டுட்டு அவர் ஒரு ஹேஷ்டேக்கையும் போட்டிருக்கிறாரு. ஸ்டாப் சைல்ட் லேபர் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்கிறாரு. குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பதற்காக இந்த பதிவு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த விஷயமா இருக்கு. இன்றைய தினம் சமூக வலைதளங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. நன்றி. சமூக வலைதள பதிவுகளை தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சின்க்யூஃபில் செஸ் தொடரில் 8 சுற்றுகளின் முடிவில் இந்திய வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் 5 புள்ளிகளுடன் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். செயின்ட் லூயிஸ் நகரில் சின்க்யூஃபீல்ட் கோப்பை சர்வதேச செஸ் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் உலக சாம்பியன் நார்வேயின் மேக்னஸ் கால்சன், முன்னாள் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் உள்ளிட்ட 10 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். 9 சுற்றுகளை கொண்ட இந்த தொடரின் 8வது சுற்றில் இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் பிரான்சின் மேக்சிம் வாக்கியரை எதிர்கொண்டார். வெள்ளை நிற காய்களுடன் களமிறங்கிய ஆனந்த் முதலில் குதிரையை நகர்த்தி ஆட்டத்தை தொடக்கினார். பிரான்ஸ் வீரர் தனது ராணிக்கு அருகில் உள்ள மந்திரி சிப்பாயை நகர்த்தி ஆட்டத்தை தொடக்கினார். சமபலத்துடன் விளையாடிய இருவரும் ஆட்டத்தின் 30வது நகர்த்தலில் டிரா செய்ய ஒப்புக்கொண்டனர். இதன் மூலம் 5 புள்ளிகளுடன் ஆனந்த் முதலிடத்தில் நீடிக்கிறார். இதேபோல் மற்றொரு போட்டியில் ரஷ்யாவின் கெர்ஜாகின் அமெரிக்காவின் வெஸ்லேவை வீழ்த்தி 3.5 புள்ளிகளுடன் 2வது இடத்திற்கு முன்னேறினார். எஞ்சிய மற்ற 3 ஆட்டங்களும் டிராவில் முடிவடைந்தன. மொத்தம் 8 சுற்றுகளின் முடிவில் இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த், பிரான்சின் மேக்சிம் வாக்கியர், ஆர்மேனியாவின் லீவோன் ஆரோனியன் ஆகியோர் தலா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளனர். ரஷ்யாவின் செர்கே கர்ஜாக்கின், நார்வேயின் மேக்னஸ் கால்சன் ஆகியோர் தலா 4.5 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்தை பகிர்ந்துள்ளனர். இன்னும் ஒரு சுற்றுதான் மீதமிருக்கும் நிலையில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் சாம்பியன் பட்டம் வெல்வதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. சர்வதேச செய்திகளை தொடர்ந்து உள்ளூரில் நடைபெற்று வரும் செய்திகளை பார்க்கலாம். சென்னை வேலம்மாள் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மல்யுத்த சகோதரிகள் சபிதா குமாரி, கீதா ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்தனர். சென்னையை அடுத்த கொளப்பாக்கத்தில் உள்ள வேலம்மாள் பள்ளியில் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. அதில் காமன்வெல்த் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று பெருமை சேர்த்த மல்யுத்த சகோதரிகள் சபிதா குமாரி, கீதா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். அப்போது சிறந்த வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் வரைந்த மல்யுத்த சகோதரிகள் படத்தை அவர்களிடம் காண்பித்து வாழ்த்தும் பெற்றனர். இத்துடன் திடல் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. மேலும் பல புதிய செய்திகளோடு சந்திக்கலாம். நாளைய திடலில் இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன்.